ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பேஜ் ஃபார்மேட்டிங்கில் லாஸ்ட் இருக்கிறது பார்க்கலாம். இருக்கக்கூடிய ஃபார்மேட் என்ன அப்படின்னா ஒர்க்கிங் வித் த ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபூட்டர்ஸ். ஹெட்டர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். The headers is a sections of that document that appears in the top margin which display the title or chapter name, author name of the document. ஸோ டைட்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாப்டர் நேம் வந்து எண்ட் ஆஃப் த பேஜ் வரைக்கும். இப்போ வந்து ஒரு 100 பேஜஸ் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா 100 பேஜஸுமே அந்த டைட்டில் வந்து அப்ளை ஆகணும் அப்படின்னா ஒவ்வொரு பேஜாக போய் நம்ம டைப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரே ஒரு ஹெட்டர் ஆன் பண்ணி நம்ம அதை டைப் பண்ணிட்டா எல்லா பேஜுக்கும் அந்த ஹெட்டர் வந்து அப்ளை ஆயிரும். சேம் திங் அதே தான் ஃபூட்டருக்கும். A footer is a section of the document that appears in the bottom margin of the page which display the page number, type and time. இதெல்லாம் வந்து நம்ம பேஜ் பாட்டம் தான் கொடுப்போம். பேஜ் நம்பர் மோஸ்ட்லி நம்ம கொடுப்போம். ஸோ பேஜ் நம்பர் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் போய் 1 2 அப்படிங்கிறத டைப் பண்ண வேண்டியதில்லை. டேரெக்டாக ஒரு ஃபூட்டர் ஆன் பண்ணி 1 அப்படின்னு போட்டிங்கன்னா அடுத்தடுத்த பேஜ் அதுவே அலோகேட் ஆயிரும். which gets display all the pages automatically. ஸோ இன்செட்டிங் ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர். எப்படி வந்து ஹெட்டர் அண்ட் ஃபூட்டரை இன்செர்ட் பண்ணுறது அப்படின்னா செலக்ட் த மெயின் மெனு. அதாவது வந்து நம்ம ஒரு பேஜில் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் பேஜில் வச்சுட்டு இன்சர்ட் ஹெட்டர் அண்ட் டிஃபால்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஹெட்டர் ஏரியா வந்து நம்மளுக்கு அப்ளை ஆகும். அந்த ஹெட்டர் ஏரியா வந்து நார்மலாக நம்ம என்ன ஹெட்டர்னாவே நம்ம டைட்டில் கொடுக்குறோமா அந்த டைட்டில் அந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா செலக்ட் பேஸ்ட் பண்ணிட்டு அது முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறாங்க. செலக்டில் வந்து இன்சர்ட் ஃபீல்ட் டைட்டில் அப்படின்னு கூட இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஃபூட்டருக்கு அதே தான் இன்சர்ட் ஃபூட்டர் டிஃபால்ட் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்சர்ட் பாயிண்ட் வச்சு நம்ம ஃபூட்டர் ஏரியாவில் நம்பர் கொடுக்கணும்னு கொடுத்துக்கலாம். இல்லை வந்து இன்சர்ட் ஃபீல்ட் டேட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா டேட் வந்து அதில் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும். டேட் in all pages அப்படின்னு சொல்றாங்க. Once header and footer are given the first page, the same text appear in the all pages. Once நம்ம வந்து first pageல கொடுத்தோம்னா எல்லா பேஜ்லயும் வந்துரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இன்செட்டிங் அண்ட் ஃபார்மேட்டிங் பேஜ் நம்பர். ஸோ நம்ம வந்து எப்படி வந்து நம்ம அதில் வந்து பேஜ் நம்பரை இன்க்ளூட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஃபூட்டர் ஏரியாவில் எப்படி நம்ம பேஜ் நம்பர் அப்ளை பண்ணுறது. ஹெட்டர் மேலே டாப்பில் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதனால தான் ஹெட்டர் அண்ட் ஃபூட்டரில் ஏதோ ஒன்று நம்ம செலக்ட் பண்ணிக்கங்க. பிளேஸ் இன்சர்ட் பாயிண்ட் வேர் யூ வாண்ட் டு இன்சர்ட் த பேஜ் நம்பர். எங்கே உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல வந்து இன்சர்ட் பாயிண்ட் வச்சுங்க. கார்னர் வேணுமா, சென்டரில் வேணுமா, இல்லை ரைட் சைடு வேணுமா அப்படின்னு சொல்லி சூஸ் இந்த கமாண்டை சூஸ் பண்ணுங்க. இன்சர்ட் அப்படிங்கிற மெனுவில் போய் ஃபீல்ட் பேஜ் நம்பர் அப்படின்னு சொல்லி பண்ணுங்க. பேஜ் நம்பர் அப்பியர் வில் கிரே பேக்ரவுண்ட். கிரே பேக்ரவுண்டில் பேஜ் நம்பர் அப்ளை ஆகும். அதில் வந்து நார்மலாக வந்து 1 2 3 வரும். நம்ம அதை ஃபார்மேட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னா ஃபார்மேட் பேஜுக்கு போய் பேஜ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கங்க. பேஜ் டேப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த கார்னர் இருக்கு பார்த்தீங்களா பேஜ் லேஅவுட், அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 அப்படிங்கிற ஃபார்மேட் இருக்கும். இதில் வந்து நம்ம ஏதோ ஒரு ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணி நம்ம பேஜ் நம்பரை கூட ஃபார்மேட்டில் டிஸ்பிளே பண்ண வைக்க முடியும். ஸோ இது ஈஸியான ஒரு ஃபார்மேட் தான். ஸோ நம்ம அதை அப்ளை பண்ணி பார்க்கும்போது புரியும். ஸோ ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேஜஸ் இருக்குது. ஓகே, நம்ம டைப் பண்ணது தான். இந்த 2 பேஜஸில் ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்டர் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்க்கலாம். ஹெட்டரில் இன்சர்ட் ஹெட்டர், ஓகே டிஃபால்ட் கொடுக்குறேன். ஹெட்டர் இந்த இடத்துல ஆன் ஆயிடுச்சு. இங்கே வந்து ஓப்பன் ஆஃபீஸ் அப்படின்னு அடிக்கிறேன். ரைட்டர், ஓகே ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் அப்படின்னு அடிச்சிட்டேன். இது உங்களுக்கு சென்ட்ரல் வேணுனாலும் சென்டர் கிளிக் பண்ணால் சென்ட்ரல் வந்துடும். ஸோ ஒன்ஸ் நான் இங்கே அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்த ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் பேஜில் அது அப்ளை ஆகிருக்கு. இந்த மாதிரி 100 பேஜஸ் இருந்தாலும் அந்த ஹெட்டர் வந்து அப்ளை ஆகிடும். ஸோ ஃபூட்டர் போய் பார்க்கலாம். ஸோ ஃபூட்டர் அப்ளை ஆகலை. ஃபர்ஸ்ட் பேஜில் அதே இன்சர்ட் ஃபூட்டர் டிஃபால்ட் ஃபூட்டருங்க ஆன் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 1 அப்படின்னு கொடுக்குறேன். 1 அப்படிங்கிறது இங்கே லெஃப்ட் சைடு இருக்குது. ஸோ அடுத்த பேஜ் போகும்போது இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 1 அப்படின்னு தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக அது எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணணும் பேஜ் நம்பர் பொறுத்த வரையிலும். ஸோ நம்ம வந்து பேஜ் நம்பர் அப்ளை பண்ணலாம். ஃபூட்டர் ஏரியா வச்சுட்டு இன்சர்ட் ஃபீல்ட் டேட் இந்த பேஜ் நம்பர். ஓகே, இப்போ கீழே வந்து பாருங்கள் 2 அப்படின்னு இருக்குது. அதுக்கு கீழே போனீங்கன்னா 3. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பேஜஸ் வந்து ஈஸியாக வந்து நம்பர் அப்ளை ஆகும். டேட் வேணாலும் அதே மாதிரி தான். இன்சர்ட் ஃபீல்டில் போய் டேட் அப்படின்னு கொடுக்கணும். டேட் அப்படின்னு கொடுத்தா இன்றைக்கி என்ன டேட்டோ அந்த டேட் வந்து கம்ப்யூட்டரில் என்ன டேட் இருக்கோ அந்த டேட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் எவ்ரி பேஜஸ். ஓகே, இது மாதிரி தான் ஃபார்மேட் அண்ட் பேஜ். இப்போ வந்து நம்ம அதனுடைய நம்பரை வந்து கொஞ்சம் டிஸ்பிளே பண்ணணும், கொஞ்சம் வித்தியாசமாக டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா
டேட் இந்த கார்னர் கொண்டு போயிடலாம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதனுடைய ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணலாம். ஃபார்மேட் பேஜ், இதில் போனீங்க அப்படின்னா பேஜ் டேப், இதில் போய் பேஜ் லே அவுட், இதில் போய் ஃபார்மேட்டில் போய் எனக்கு ஏபிசியில் வேணும் அப்படின்னு ஓகே கொடுத்தீங்கன்னா ஏபிசியில் மாறிடும். அடுத்து போகும்போது பின்னு மாறி இருக்கும். ரோமன் லெட்டர் வேணாலும் ஃபார்மேட் பேஜ் ரோமன் லெட்டர் ரோமன் லெட்டர் மாறிடுச்சு. ஸோ இது மாதிரி ஈஸியாக ஹெடர் அண்ட் ஃபூட்டரை அப்ளை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.